மகாராஷ்டிர மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கழகத்தின் 54வது ஆண்டு துவக்க விழா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தாராவி 90 அடி சாலை சோனாப்பூர் லேன் பகுதியில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் வைத்து விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாநில கழக அவைத்தலைவர் வி. சந்திரசேகர் தலைமை ஏற்று தொடக்க உரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் மும்பை மாவட்ட கழக துணைச் செயலாளர் எஸ். சுடலைமணி வரவேற்புரை ஆற்றினார். மாநில கழக செயலாளர் லாலாவாடி ஆர். கணேஷ் கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார். தனது உரையில் கழகத்தின் துவக்க காலம் முதல் கட்சி நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். கழக தொண்டர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று கழக வளர்ச்சிக்கு மாபெரும் தியாகம் செய்து பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக சிறப்பாக நல்லாட்சி புரிந்தமைக்கு புகழாரம் சூட்டினார். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவரின் மறைவுக்கு பிறகு கட்சியில் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் புரட்சி தலைவி அம்மாவின் முயற்சியில் கட்சி வீறுகொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த நிலையை விரிவாக எடுத்துரைத்து தற்போது புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் செயல்பட்டு வரும் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று உறுதிபட தெரிவித்தார். முன்னதாக கழக இணைச் செயலாளர் ஆர். லட்சுமி ரத்தன் தாராவி கிராஸ் ரோடு காந்தி சாலையிலும் தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கே. ராமையா பாண்டியன் சயான் கோலிவாடா எம்.ஜி.ஆர். சதுக்கத்திலும் கழக கொடியை ஏற்றி வைத்தனர். துவக்க விழா நிகழ்ச்சியில் மும்பை மாவட்ட செயலாளர் இ. மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர். எஸ். மணி, வி. பி. அண்ணாதுரை, எம். செல்வம், தாராவி டி. முருகேசன், அம்பர்நாத் நாராயணசாமி, கோலிவாடா தொகுதி செயலாளர் எஸ். காவேரி, லட்சுமண பெருமாள், ராதா, மும்பை மாவட்ட கழக துணைச் செயலாளர் எஸ். சுடலைமணி, மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள், சார்பு அமைப்பு நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்கள், முதன்மை நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிறைவாக தாராவி தொகுதி கழக செயலாளர் கே. தங்கபாண்டி நன்றி கூறினார்.